நாகரிக உலகத்துல வாசிப்பு பக்கமே யாரை எட்டி பார்க்கறதே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஒரு கதையை கூட, ஒரு வாக்கியத்தை கூட வாசிக்காம, ஒரு கதையை கூட கேட்காம ரீல்ஸ் பார்க்கிற உலகம் இது. அவ்வளவு சுருங்கிடுச்சு. அந்த ஒரு சூழல்ல நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன்னா, நீங்கள் சொன்ன சுந்தர ராமசாமியில இருந்து ஜெயமோகன்ல இருந்து அத்தனை பேருடைய எழுத்துக்களையும் நீங்கள் பார்த்த அதே காலத்தில் வாழும் நாங்கள் பார்க்கவில்லை. எது உங்களை பார்க்க வைத்தது, எது எங்களை பார்க்க விடாமல் தடுத்தது அப்படிங்கிற அந்த அனுபவத்தையும் சொன்னீங்கன்னா அது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு குறைவாக. ரொம்ப நல்ல கேள்வி. சிம்பிளா என்ன கேட்டாருன்னா, நீ ஏன் என்ன மாதிரி இல்லை, நான் ஏன் உன்ன மாதிரி இருக்கேன் தான் அவங்க கேட்டார். ஆனா இந்த உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி தான். எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே என்னுடைய பல இன்டர்வியூஸ் வச்சிருக்கேன். ஜெயகாந்தனுடைய ஒரு எருமை மாடும் சில மனிதர்கள் இருக்கும் ஒரு கடை. அந்த கடை தான் நான் ஃபர்ஸ்ட் ராணிமுத்துன்னு ஒரு எங்க வீட்டுல இருந்தேன். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வாசிப்பற்றவர்கள். எங்க அப்பா செகண்ட் இயர் டீச்சர், ஆனா அவர் படிச்சு நான் பார்த்ததில்லை. எங்க அம்மா வந்து 3வது 4வது படிச்சாங்க, ஆனா அவங்க எல்லாரும் டீச்சர் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எங்க அப்பாவுடைய ஒய்ஃப், அதாவது வாத்தியாருடைய ஒய்ஃப். அவங்க வாத்தியாருடைய ஒய்ஃபை எல்லாருமே ஒண்ணு வாத்தியார் அம்மான்னாங்க, அது பரவாயில்ல. ஆனா எங்க அம்மாவை எல்லாம் டீச்சர் அம்மாவே கூப்பிடுவாங்க. அதனால ஒரு வீட்டுல உண்மையான டீச்சர் அம்மா எங்களுக்கு வீடு கொடுக்காம வெளியே வச்சுட்டாங்க. வாடகைக்கு வீடு இருந்தோம். அந்த அம்மா உண்மையிலேயே பிஏ பிடி படிச்சவங்க, பிஏ படிச்சவங்க. அவங்க எல்லாரும் வந்து என்ன ஆயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்க அம்மா வந்து அவங்க எதுவுமே நான் டீச்சர் அம்மா நல்லா இல்லையாங்க. இதுல பயங்கரமா அந்த அம்மா புலவெளிக்கு ஆளாயிடுச்சு. அது உடனே எங்க வீட்டை நீங்க காலி பண்றீங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஏன் சொல்றேன்னா, ரெண்டு பேருமே எங்க வீட்டுல பெரிய வாசிப்பு இல்லை. எங்கேயோ ஆக்சிடென்டலா கிடைச்ச ஒரு புத்தகம் தான் என்னை பெரிய வாசிப்பாளரா மாறிச்சு. கிட்டத்தட்ட 40-45 வருஷமா தொடர்ந்து நான் வாசிச்சுட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட கேப் இல்லை, அப்படிலாம் சொல்ல தொடர்ச்சியா வாசிப்பு எனக்கு இருந்தது. அப்புறம் வந்து ரீல்ஸ் பார்க்கிற இந்த மனிதர்கள் மத்தியில தான் சென்னை மாதிரியான இடங்கள்ல ஒரு புக் ஃபேர்ல 38 கோடியிலிருந்து 40 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் இருக்கிறார். ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இளைஞர்கள் மத்தியில் தான் எனக்குலாம் உலகம் முழுக்க தனுஷினி அக்காவுக்கு தெரியும், பல லட்சம் பேர் என்னுடைய வாசகர்களாக இருக்கிறார். பல ஆயிரம், பல லட்சம் பேர் என்னுடைய வாசகர்களாக இருக்கிறார். தொடர்ச்சியாக வாசிக்கிறார். நாம ஒரு நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை பொது வாசிப்புக்கு அனுமதிக்க கூடாத மனங்களை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை பொது அவையில் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளவில்லை. படிச்சுட்டு நீட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க முடியாது. வாசிப்பு என்பது உங்கள் கூட ஒரு மூச்சு காற்று மாதிரி கூடயே வரும். நான் கூட மயிலாடுதுறை பேசும்போது சொன்னேன், ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். ரொம்ப சலிச்சு போற அளவுக்கு இந்த கதையை சொல்லிட்டேன், ஆனாலும் நீ மறுபடியும் சொல்றேன். ரொம்ப ஆக்டா திண்டுக்கல்ல காந்திகா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்க வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராமுக்கு என்னை இன்வைட் பண்ணிருந்தேன். நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்விடேஷன் பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். 2 பேர் எனக்கு சீஃப் கெஸ்ட். ஒன்று வந்து என் பொண்ணு, 2வது தான் நான். அவ போட்டோ தான் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கு. என் பொண்ணு ஏன் கெஸ்ட்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா, +1 படிக்கிறாள். +1 படிக்கிற பொண்ணை போய் எதுனா ஒரு யூனிவர்சிட்டியில கெஸ்டா கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவனை கூப்பிட்டு, ஏன் பாப்பா கூப்பிடுறாங்க யூனிவர்சிட்டியில இருக்கேன். அந்த கூப்பிட்டு அவனை போய் கேட்டுட்டான். யாரை கேட்கணும்னா வைஸ் சான்சலர் கேட்கணும், ஏங்க இவனை கூப்பிட்டீங்க. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், இவன் எந்த கேட்டகரியில கூப்பிட்டாங்க. ஒரு +1 படிக்கிற பொண்ணை போய் யூனிவர்சிட்டியில கூப்பிட்டாங்களா அப்படிலாம் யோசித்தேன். அப்புறம் என்ன கேட்டகரி நானே யோசிச்சேன்னா,
அவன் 8வது படிக்கிறப்போ ஆயிஷா அப்படின்னு தமிழ்ல ஒரு புகழ்பெற்ற கதைய இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். ஒருவேளை அது அவருடைய தகுதியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்புறம் நாங்க 2 பேரும் ஒரு கார்ல புறப்பட்டு ஒரு மழை நாள்ல ஒரு டிசம்பர்ல அந்த யூனிவர்சிட்டிக்கு போகும்போது நல்ல பயணம். நான் என் பொண்ணு மட்டும் போற பயணம். நான் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணேன், தயவுசெய்து நீண்ட பயணம் போகும்போது மகளோட போகும்போது அம்மாவுக்கு போவாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மகன் மேல இருக்கிற பிரியம், புருஷன் மேல இருக்கிற அக்கறையில சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்குவாங்க, அல்லது புளிசோறு கிழங்கு எடுத்துக்குவாங்க, உள்ள முட்டையை அமைச்சிருப்பாங்க. அது இன்னொரு டூரா மாறி ஒரு மனப்பூர்வமான உரையாடல் நடக்காது. நான் என் பொண்ணு போனோடனே நான் வழியில என் பொண்ணு என்ன பாத்துக்கிட்டா, அப்பா நீ தமிழ்ல யாரு அப்பா படிச்சுக்கிறேன். நான் பயங்கர பெருமையா கோபிபித்தன், குப்பாரா, ஆரியசாமி, ராஜநாராயணன், வண்ணதாசன், வண்ணன், பூமணி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க. அவ அதை கேட்டுட்டு நல்லா கவனிக்கிறீங்க, +1 படிக்கிறாங்க. அவன் என்கிட்ட கேட்டா தாஸ்தாஸ்கி படிச்சுக்கிறியாப்பா? இல்லை பாப்பா நமக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது அப்படின்னா. டால்ஸ்டாய் அவங்களாம் படிச்சதே இல்லை. உலக இலக்கியத்துல மார்க்சிம் கார்கி, டால்ஸ்டாய், தாஸ்தாஸ்கி, ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படி ஒரு 20 பேர் சொல்றாங்க. 20 பேர்ல ஒருத்தவங்க எனக்கு தெரியாது. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, இந்த உள்ளூர்ல இருக்கிறவங்கள படிச்சுட்டு அது நல்ல கதை விட்டுங்க, உண்மையே யூனிவர்சிட்டியில கொடுக்குறாங்க. நான் இவங்களெல்லாம் படிச்சிருந்தேன், எனக்கு ஆடிட்டேன். ஏன்னா நான் இவங்களெல்லாம் படிப்பாது சத்தியமா தெரியாது. நான் படிக்கிறதெல்லாம் பார்த்தேன், ஒரு வீட்டுல தான் இருக்கும், ஒரு கூரையில தான் இருக்கும். ஆனா என் பொண்ணு எவ்வளவு படிச்சுக்கிறான்னு எனக்கு தெரியவே தெரியும். அதுதான் தெரியும். பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் அந்த காலேஜுக்கு போய் ஒரே கெஸ்ட் ஹவுஸ் 2 பேர் தங்கி, அடுத்த நாள் காலையில மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல முதல் 1 மணி நேரம் அவ பேசணும், இப்போ நான் பேசுற மாதிரி. அப்புறம் 1/2 மணி நேரம் கலந்துரையாடல். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நான் பேசணும். அப்புறம் 1/2 மணி நேரம் கலந்து. இதான் ஷெட்யூல். அவன் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் பேசுறான். நான் ஆடிட்டேன். இந்த பொண்ணோட நம்ம வீட்டுல இருந்துச்சு, நம்ம பொண்ணோட நான் பின்னாடி போய் அழுவுறேன். ஒரு 5-6 நாளும் அழுதுக்கிறேன். அவன் சொல்றாங்க, எங்க அப்பா வந்து பேச போறாரு, அவருக்கு எனக்கு என்ன கலர் பிடிக்கும் கூட தெரியாது. எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்கும்னு அவருக்கு தெரியாது. எங்க அண்ணனுக்கு தான் தெரியும். ஆனா சின்ன வயசுல எங்க அப்பா கையை விட்டுட்டேன். ஏன்னா அது வீட்டுக்கான கை இல்லை, சமூகத்துக்கான கையை விட்டுட்டேன். எங்க அண்ணன் கையில பிடிச்சிக்கலான்றா. இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் கடைசியா சொன்னா, இதான் டாப். அன்னைக்கு கூட அந்த உட்காந்து இந்த விஷயத்துல தான் பேசினேன். கடைசியா சொன்னா, எங்க வீட்டுல தமிழ் இந்த பேப்பர் வாங்கணும். இந்த தமிழ் இந்த பேப்பர் போடுற பையனால அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாளும் போன்ல அலாரம் வச்சுட்டு கரெக்டா 5 மணில இருந்து 5:15 கூட அவன் வந்து பெல் அடிப்பான். காஃபி போட்டு கொடுக்கணும் ஓடுவேன். மாலையில இருந்து நான் இறங்கி கீழே வர்றதுக்குள்ள அவன் போயிடுவான் சைக்கிள். ஒரு நாள் கூட நம்ம பார்த்ததே இல்லை. அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கவே முடியல. ஏன் அந்த பையனுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, அவன் தினமும் காலையில 3 மணிக்கு எடுத்துக்கிறான். 3:15 to 3:30 அவர் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 225 பேப்பரை வாங்கி தன்னுடைய சைக்கிள் கேரேஜ் வச்சு கட்டி 225 வீடுகளுக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். பனி, காத்து, மழை எதுவா இருந்தாலும் அவன் பேப்பர் போடுறான். 8 to 8:30 எல்லா பேப்பரையும் போட்டு முடிச்சுட்டு அவசரமாக தன்னுடைய வீட்டுக்கு போய் குளிச்சோ குளிக்காமலோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு என்னுடைய பாட புத்தகங்களை எடுத்துட்டு வந்து என் பக்கத்து பெஞ்சில் உட்காந்து +1 படிக்கிற சுதாகர் பையன் அவனுக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடக்கவே இல்லை. நம்மளை உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒன்று அல்ல. அது மேடுகளும் பள்ளங்களும் நிரம்பி நிரம்பியது. சுதாகருக்கு நம்மோடு படிக்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்கு பேப்பர் போடுகிற அளவுக்கு வாழ்க்கை நம்மை கீழடக்கி விட்டதே என்கிற புத்தகம் ஒன்று. அவன் ஒரு நாளும் என்னுடன் ஒரு காப்பி கொடுத்ததே இல்லை என்று சொல்றப்போ, அந்த பொண்ணு இவ்வளவு வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை அளித்திருக்கிறார் என்று எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஆக வாசிப்பு என்பது ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கூட எவ்வளவு தூரம் அவர்கள் வாசிப்பில் இருக்கிறார்கள் என்பது முழுக்க அந்தரங்கமானது.
அது ரகசியம். அதை ஒருபோதும் நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் நீங்கள் பார்க்கிறப்பெல்லாம் ரீல்ஸ் பார்த்திருக்கலாம், ஆனால் அவங்க 2 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் தமிழில் ஒரு முக்கியமான நாவலை படித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியவே தெரியும். ஆக வாசிப்பு என்பது முழுக்க முழுக்க தனித்துவமானது, ரகசியமானது, அது அந்தரங்கமானது என்று சொல்லப்படுகிறது. அது பட்டவர்த்தனமாக இப்படி மைக்ல பேசக்கூடியது இல்லை. அது கொடுக்கிற அனுபவங்களும் அப்படித்தான். ரெண்டாவது சொற்பொழிவு வராது. 3வது ஒரு 2 அடி உயரமான மேடை இருக்குல்ல, இதுவே நான் வாழ்க்கையில் வெறுக்கிற ஒரு விஷயம். இந்த மேடைகள் மனுஷன் இப்படி செவ்வக வடிவமான கூட்டங்கள் இல்லை, அதுவே தப்பு. அப்படி நான் நினைக்கிறேன். எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவம் தான். ஏன்னா நான் இப்படி ஒரு மைக் வச்சு இப்படி ஒரு மேடை பேசுனா நான் என்ன ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட் என்னன்னா, நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு. அது இல்லை. கற்றல் என்பது பகிர்ந்தல் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்ககிட்ட இருந்து நானும் என்கிட்ட இருந்து நீங்களும் பெறுவதுதான் கற்றல். அப்புறம் உங்களுடைய மூச்சு காற்று என் மீது பாடணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு க்ளோஸ் நின்று நான் உங்களோட பேசுறேன். அதுக்கு ஒரு மேடை தடையாக இருக்கு. பெரும்பாலும் அது அந்த புக் ஃபேர்ல கூட கலெக்டர்லாம் இருந்த போட்டு அவங்க மேடை இருந்து ஒரு மைக் எடுத்து நான் கீழே வந்துதான் பேசுறேன். ஏன்னா எனக்கு மனிதனுடைய மூச்சு காற்று அவசியம். அந்த வெப்பம் என் மீது பட வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த சொற்பொழிவு நான் வரும்போது கூட பாடவங்களோட பேசும்போது சொன்னேன். பெரும்பாலும் இந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அவங்க பேசும்போது நீங்க கவனிச்சுன்னா தெரியும், அவங்களை அறியாம அவங்க நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படின்ற அந்த டோன் வந்துடும். என்னுடைய நண்பர் பிரபஞ்சன் ஒரு முக்கியமான எழுத்தாளர், ரொம்ப அருமையா அவர் பேசுறாரு. அவருக்கு ஒரு பேரா இருந்தாங்க. அவங்க பேரை எப்பயுமே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அவன் கேட்பான், தாத்தா குதிரை ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு கேட்பான். அவன் சொல்ற 4 கால் இருக்குது, இந்த கத்துல கூட 4 கால் இருக்கு, அது ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு கேட்பான். சொல்ற சார் நான் சாதி கட்டணம் வைக்கிறேன் சார். அந்த பையனுக்கு பதில் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அவன் இதுக்கு 4 கால் இருக்குது, அதுக்கு 4 கால் இருக்குது, அது ஓடுதுன்னா ஷேர் ஓடுதுல்ல, இது ஏன் ஓடல அப்படின்னு சொல்ல சார். திடீர்னு கேள்வி கேட்டு புள்ள திடீர்னு ஒரு நாள் ஊமி ஆயிட்டான் சார். கேட்கவே கேள்வியே கேட்கிறேன், அமைதியாயிட்டான். அவன் மருமகளை கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு, பாப்பா இப்போ ஏமாப்பா தம்பி கேள்வியே கேள்வி. அவனதான் ஸ்கூல்ல சேர்த்துக்கலாமா? ஸ்கூல்ல சேர்த்த உடனே டீச்சர் சொல்ற முதல் வார்த்தை பேசாத. பையனை பேசாத. அப்புறம் யாரா பேச? இவங்க பேசுறாங்க, இவங்க மட்டுமே பேசுறாங்க. சொல்றோம் உள்ள நம்ம பேசக்கூடாது அப்படின்னு மூமெண்ட். அப்புறம் இந்த ஸ்கூலுடைய வகுப்பறைகள் இருக்குல்ல, இந்த ஸ்டைல் செவ்வக ஸ்டைல், அதுவே தப்பு. என்னுடைய கணிப்புல வகுப்பறைகள் எல்லாமே வட்ட வடிவில் இருக்கும். ஒரு 4 வட்டங்கள் இருக்கும். இந்த 4 வட்டத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு வட்டத்துல ஒரு இடத்துலதான் டீச்சர் இருக்கும். அப்பதான் கற்றல் இருக்கிற பகிர்வுகள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டப் நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. ஒருவேளை அந்த டீச்சர் கொஞ்சம் விபரீதமான டீச்சர்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மரக்கண்டு வச்சுக்கோங்க. ஆமா, மொத்தம் அந்த பசங்க 40 பேருமே மரக்கண்டு இருக்கு. அது யாருமே கொஸ்டின் கேட்கவே முடியாது. அதனால கற்றல் என்பது பகிர்ந்தலாக நடக்க வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அது இப்போ கொஞ்சம் மாறலாம். அது எனக்கு தெரிஞ்சது இந்த கதைகளின் மூலமாக பேசத்தான். என்ன போய் சொற்பொழிவு ஆத்தணும்னு சொன்னா நான் ஆத்த மாட்டேன், அப்படியே ஒட்டி குடிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு மகன் எக்ஸ்ட்ரா சொல்லுவாரு. ஒரு தோடு பைய மாட்டிக்கிட்டு ஒரு உடுப்பு எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க பயணம் பண்ணிட்டு அவர் பேசியிருப்பார். நீங்க சுந்தர ராமசாமியில இருந்து, கீரால இருந்து, பிரபஞ்சன்ல இருந்து, ஜெயகாந்த்ல இருந்து யார் வீட்டுலனாலும் புகுந்து எந்த நேரத்துல வேணாலும் அவர்களோட ஒருங்களுக்கு உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. இப்ப நீங்க உங்களோட லேண்ட்ஸ்கேப், அது எனக்கு தெரியும். திருவண்ணாமலை இந்த கோவில்பட்டி பக்கம் இருந்து வந்தவங்க அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருந்து பேச, சுந்தர ராமசாமி அங்கிருந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டலாம். இப்ப இப்படி நீண்ட நிறைய பயணம் செய்தவங்க. ஜெயமோகனும் அதே மாதிரி வீட்டை கடந்து வீட்டை விட்டு வெளியில போய் பயணம் செஞ்சவங்க. நீங்க சுத்தாத ஊர் கிடையாது. உங்க அம்மாவை சதிக்காம விட்டாச்சு.
இல்லைன்னா அவங்க இன்னும் நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. இப்பவே நான் கேட்பேன், பயணத்தை கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப என்னன்னா, இந்த பயணம் பண்ணுவதன் மூலமாக பல மக்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் பல எழுத்தாளர்களையும் சந்தித்து அவர்களோட உரையாடுவது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. அப்ப என்னன்னா, அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்வதற்கான ஒரு ஞானத்தை அதெல்லாம் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க எங்க செமினாரில் இருக்கக்கூடியவங்க 15 வயதுல இங்க படிக்க வந்துருவாங்க. 15 வயதுல வந்தாங்கன்னா வாழ்வு சார்ந்த அனுபவங்கிறது எங்க மாணவர்களுக்கு மிக மிக சொற்பமாக கிடைக்கக்கூடியது. 15 வயசுல உள்ள வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்ன அதே கிளாஸ் ரூம் செட்டப் தான். ஏன்னா இதே கல்லூரியில நான் படிச்சிருக்கேன். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி ஒரு சூழல்ல வாழ்வினுடைய அனுபவங்கள், பயணம் மிக குறைவு, மக்களுடைய அனுபவங்கள். ஒரு சாமியோடு சொல்லிட்டாலே அவர்கிட்ட போய் ஒரு பெண்ணு கிட்ட ரொம்ப எளிதா என்னோட கீரைக்காரமாவோ இல்ல எங்க வீட்டுல தூய்மை தொழிலாளர் முடியமான ஒரு உரிமையோட வந்து காஃபி குடிச்சிட்டு கதை சொல்லிட்டு போகும் என்கிட்ட. அப்படி எல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடையாது. எந்த சாமியாரம் போய் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து போஸ்ட் பண்ணி கூட நான் பார்த்தது இல்லை. இந்த டிரான்ஸ் பண்ணா போஸ்ட் ஆபீஸ் இங்க ஒரு கொடுத்துருவாங்க, அப்புறம் அது எல்லாம் அங்க போகும். அப்படிதான் டைப் பண்றதுக்கு இங்கேயே 2 பொண்ணுங்க இருக்குது, அதுக்குள்ளே டைப் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போற வேலை கூட கிடையாது. நல்ல வேலை முடி வெட்டுறதுக்கு இப்போ வெளியில போறாங்களா, அது கூட ஒரு முடி திருத்தக்கூடிய ஒரு நண்பர் இங்க வந்துட்டு இருந்தாங்க நான் படிக்கிற காலத்துல. இப்ப யாருடைய கதையிலே தெரியாத இவர்கள் தான் மக்கள் மத்தியில போய் வேலை செய்யணும். அப்ப இந்த அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க. எங்களை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, முந்தியாவது தண்ணி எடுக்கிற இடங்கள்ல வீலேட்ல நிறைய இடத்துல பார்க்கலாம், தண்ணி எடுக்கிற இடத்துல எல்லாம் பொண்ணெல்லாம் பார்ப்பாங்க. என்னன்னா அந்த வேலையை எங்களுக்கு கிடையாது. வீட்டுக்குள்ளே ஃபில்டர் எல்லாம் போட்டாச்சு, தண்ணிக்கு போற வேலை எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அடுத்த பெண்ணோட பேசக்கூட கூடாதுங்கிற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் வந்துருச்சு. இப்போ வாழ்வுசார் அனுபவங்கள் பெண்களுக்கு மிக மிக குறைவு. இப்ப நான் எழுதுறேன், உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் தெரியும். அப்ப என்னன்னா, எங்களுடைய அனுபவம், நாங்க சந்திக்கின்ற மக்கள், இது எல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் எங்களிடம் வந்து பெறுவது அப்படிங்கலாம் மிக மிக குறைவா இருக்கிற பொழுது ஏறக்குறைய அந்த நிலையில தான் எங்களுடைய மாணாக்கர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த வாழ்வுசார் அனுபவங்களை பெறதுக்கு இவங்க பையன் தூக்கிட்டு எஸ்ரா மாதிரியும் ஜெயமோகன் மாதிரியும் இங்கிருந்து ஓடி போய் 2 வருஷம் கழிச்சு எல்லாம் திரும்பி வர முடியாது. பூசணிக்கு சாமியாரெல்லாம் தேடிடுவாங்க, இந்த சாமியாரை காணன்றுவாங்க, காணவில்லை அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து எவ்வாறு வந்து வாழ்வுசார் அனுபவங்களை பெறுவது, அதன் மூலமாக இவங்க வாழ்க்கை செம்மைப்படுத்துறது மட்டும் இல்லை, எங்களை போல ஆட்களுக்கெல்லாம் இவர்கள் வந்து எவ்வாறு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இவங்க பிரசங்கம் வைக்கிறாங்க, அதை நாங்க கேட்டு எங்களோட வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத வந்து நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்டர்நேஷனல் கேள்வி கேட்டாங்க. இதுக்கு வந்து அப்புறம் ஒரு எழுத்தாளர்கிட்ட எல்லா பதில்களும் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் தான் அப்படி தள்ளி போனாவே நான் பயந்துருவேன். கை காலெல்லாம் தெரிஞ்சாலும் ஆனா என்னன்னா 2 விஷயத்துல அவன் ஃபுல்லா பண்ணலாம் சொன்னது. ஒண்ணு, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த செமினரியில படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்வியல் அனுபவம் ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க ஒரு பெரிய ஜனத்திறனுக்கு மத்தியில போய் வேலை பார்க்கணும். இன்னும் வாழ்வியல் அனுபவங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, அல்லது உங்களுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன். இருக்கு. அதான் முதல்ல சொன்னதா 2 வகையா ஒரு மனிதன் வாழ்வியல் அனுபவங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஒன்று, நம்முடைய வரையறுக்கப்பட்ட கல்விக்கு வெளியில் நின்று ஏராளமான புத்தகங்களை வாசித்தல். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் 1000 புத்தகங்களை முழுக்க வாசித்து முடித்து விட்டீர்கள் என்றால் 1000 மனிதர்களை வாசித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அது ஒரு மகத்தான அனுபவம். வகையான மேலுபடுகளிலும் பயணித்து இப்ப எனக்கு வந்து மிஸ்கின் ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு. அவர்கிட்ட பூபேஷ் அப்படின்னு ஒரு தம்பி வந்து அமெரிக்காவில் வந்து சிலிகான் சென்டர்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணான். எனக்கு தெரியும் அவனுக்கு வந்து அங்க வந்து அவன் வந்து 3.5 லட்சமோ 4 லட்சமோ சம்பளம் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. மிஸ்கின்ட்டா அவனுக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கிடையாது.
அப்புறம் எல்லா வேலையும் சரி, நான் எல்லாம் மிஸ்கின் ஆபீஸ் போனா எனக்கு இலை போட்டு அவன் தான் பரிமாறுவான், இலை எடுத்து போய் அவன் தான் போடுவான். ஆனா நீங்க அவன் பார்த்தீங்கன்னாவே அப்படியே கட்னா ரத்தம் வரல, அந்த கலர் ரத்தம். அவ்வளவு ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவன் அப்பா வந்து எஸ்பி, சென்னையில எஸ்பி அந்த பையன். அவங்க ஒரு நல்ல மிஷின் வந்து கொடைக்கானல் போறத பத்தி அவங்க டீம்ல இருக்கிற சொல்றாரு, நீங்க எல்லாம் கொடைக்கானல் போயிடுங்க, நான் வந்து ஒரு ஃபிளைட் பிடிச்சி மதுரைக்கு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. பஸ்ல ஏறிடுங்க, காலைல கோயம்பேட்டில் பஸ் பிடிச்சி திருச்சி போய் அங்கிருந்து பஸ் பிடிச்சி எல்லாம் ரூட்லாம் சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சோன்னா அந்த பையன் மட்டும் சொல்றான், சார் ஒரே நிமிஷம் சார், நான் என் லைஃப்ல பஸ்ல போனதே இல்லை, நான் வந்து ஓன் கார் வச்சுக்கிறேன், நீங்க ஃபிளைட்ல வந்துடுறேன், நான் நேரடியாக கார்ல வந்துடுறேன். இப்ப சமீபத்தில் மிஸ்கின் நிறைய கெட்ட வார்த்தை பேசி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? அது எவ்வளவு பேர் பாத்தீங்க? கம்மியா தான் பாத்துக்கிறீங்க, நீங்க உண்மையிலேயே சாப்பிட்டா அது பெரிய சர்ச்சையாச்சுல. அவ்வளோ கெட்ட வார்த்தை சொல்லி அந்த பையன் திட்டுறாரு. திட்டிட்டு இன்னையோட எந்த நஷ்டம் எடுத்து போயிட்டு இருந்தாரு. அவன் கட்டி கிடைக்கான். நான் என்னதான் கேட்டேன், நான் கார்ல வந்தாருன்னு சொன்ன அவ்வளவுதான். என்ன பிரச்சனைனா அவன் சொல்றாரு, நீ ஒரு பஸ்ல போனாதான் ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போட்டு பஸ்ல எப்படி சமாதானம் ஆகலாம்னு உனக்கு தெரியும். நீ ஒரு பஸ்ல போனாதான் ஒரு நெல்லு வித்து மடியில காசு வச்சுன்னு போற ஒரு விவசாயி அதை எப்படி அந்த கோமத்தோட சேர்த்து பிடிச்சிவான்னு உனக்கு தெரியும். அவன் 100 விஷயம் சொல்றாரு. இது காவல படம் அனுபவம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப மனிதர்களையே வாசிக்காமல் நீ எப்படி ஒரு பிலிம் எடுக்க முடியும்? பிரமாதமான கொஸ்டின். அதான் கேட்கிறேன். என்னன்னா நாங்க இந்த படிக்கிறவங்களுக்கு மனித அனுபவம் ரொம்ப கம்மி. அதை நாங்க எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வகையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம வந்து ரொம்ப கான்சியஸா அதை தேடி தேடி போக வேணும். இந்த காம்பவுண்டுக்கு வெளியே போகலாம், நம்ம காலையில 6 மணிக்கு போய் வெளியே உட்காந்து மனிதர்கள்லாம் எப்படி போறாங்க வராங்க நம்மள வேற அப்படிலாம் நம்ம கான்சியஸா தேடணும். அதாவது அனுபவங்கள் என்பது எங்க இருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை சார், உங்க கூட படிக்கிறது 15 வயசுலயே உங்க கூட வந்தாங்க ஒரு பையன், நீங்க அவன் கூட உட்கார்ந்து ஒரு இரவு முழுக்க பேசுறது இல்லை, அவன் அவனுடைய கதையை சொல்றாங்க. அதை விட ஒரு மகத்தான மனித அனுபவம் இருந்தாங்க. எங்க அப்பா நான் ஏன் இங்க வந்தானா அப்படின்னு அவன் ஆரம்பிச்சான்னா அது ஒரு மிகப்பெரிய நாவலுக்கு சமம். அப்படி அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் நாம நினைக்கிற மாதிரி தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, அது எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கும். பிளஸ் வாசிப்பின் மூலமாக இன்னும் பெரிய மகத்தான இரட்டிப்பான அனுபவங்களை அடையலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துல மாறுபடும். ஓகேக்கா? உங்களுக்கு அடுத்த சான்ஸ் தான் மேடம் கேட்கலாம். சாரி நீ கேளியா மைக் வச்சிருக்கல? நீ கேட்ட மைக் இருக்குல்ல? வணக்கம் ஐயா. சொல்ல தெரிந்தால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா நிறைய கதைகளை சொல்ல தெரியுது, சொல்றதுனால எங்களுக்கு அதை ரசிக்க முடியுது. அதனால முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப என்னுடைய குழந்தைகள் வந்து இளம் பருவத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் எது மாதிரியான புத்தகங்களை வாசிக்க நான் அவங்களை ஊக்கப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு முதல் வாய்ப்பு புத்தகம் பணம் சம்பாதிப்பது எப்படி 30,000 கோடி சொல்லலாம். எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்றேன்னா, நான் அந்த குழந்தைகளை உண்மையே பண்ணாத விட்டுறது நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் அது உங்களுடைய சிந்தனை தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு ஜெயகாந்தன் ரொம்ப பிடிக்கும், நீங்க அந்த பிள்ளைய ஜெயகாந்தன் படிக்க வைக்கணும்னு ட்ரை பண்றீங்க. அந்த பிள்ளைக்கு ஜெயகாந்தனையும் பிடிக்காது, சுந்தரராம சாமி எனக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்க, நீங்க அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்றீங்க. அதனால இப்படி ஒரு உலகம் இருக்கிறது, ஆதிசின் அற்புத உலகம் மாதிரி ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்லாமடைய புத்தக தேர்வு, கதை தேர்வு, படைப்பு தேர்வு வந்து பெற்றோர்கள் தான் இருப்பாங்க. அது வந்து குழந்தைகளுடைய, என் பொண்ணுக்கு என் பையனுக்குலாம் நான் வந்து சொல்லி கொடுத்திருந்தா அதிகபட்சம் நான் ஜெயகாந்தன் சுந்தரராமன் சாப்பிட நின்றுப்பேன். ஆனா அவன் இந்த மாதிரி கேள்விக்கிறான், உங்களுக்கு காஃபா தெரியுமா, காஃபி தெரியுமா, அது வந்து இண்டிவிஜுவல் தேர்வு தான்.
அந்த ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட். அதாவது காட்டு செடிகள் மாதிரி தான் ஒரு குழந்தைகள் வளரணும்னு நான் நினைக்கிறேன். ஹோட்டல்ஸ் மாதிரி இல்லை. நாம பெரிய கத்திரிக்கோளை வச்சு சர்க்கு கட் பண்ணி விடவே கூடாது. அதுங்க ஒரு பெரிய விருட்சமா வளர வேண்டிய குழந்தைகளை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு. நல்ல கேள்வி. நன்றி. கடந்த ஒரு 4 ஆண்டுகளா நடக்கும் வாசிப்பு அப்படின்னா குறிப்பா நவீன வாசிப்பு எனக்கு ஒரு டீ மட்டும் குறிப்பா நவீன வாசிப்பு நீங்க சொன்ன மாதிரி சமயம் குறிப்பு வாசிப்பு தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்கள் நிறைய அப்படின்னா வாசிப்பு அப்படின்னா இப்ப எல்லாரும் பேசுறது எல்லாமே இலக்கியம் மட்டும்தான் பேசலாம். அப்படின்னா உங்களை புத்தகங்கள் வாசிப்படைங்க தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்கள் மற்ற புத்தகங்கள் பொதுவாக புத்தக மசாலா வாசிப்பு முடிச்சிடலாம். அப்படிங்கிறப்போ அது வாசிப்பா இலக்கிய ஆசிரியர் மட்டும்தான் வாசிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, வாசிக்கிறது மூலியமா உணர்வுபட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போக வேண்டியிருக்கோம். அது என்ன மாதிரியான மறுநிலை? ஏன்னா உங்களுடைய சிஸ்டம்ல ஒரு ஐடியாலஜி கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு ஐடியாலஜி நீங்க இருக்கீங்க. அப்படியே நேர் எதிரான வலதுசாரியான சித்தாந்தம் உள்ள எழுத்தாளருடைய கலைகளை நீங்க நிறைய வேலைகள் சொல்றீங்க. இது உங்களுக்கு உணர்வு வராதா? அது என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு தருது? ரெண்டுமே கேட்டார். ரொம்ப முக்கியமான கேள்விதான். வாசிப்புன்றது நீங்க சொல்ற படைப்பு இலக்கியம் மட்டும் நான் கேட்கிறேன். தன்னம்பிக்கை புத்தகம் போட போடுவது எப்படி, சமைப்பது எப்படி எல்லாம் புத்தகத்தில் சேராது. எனக்கு என்னுடைய பார்வை அதெல்லாம் புத்தகத்தில் சேராது. போட போடுறது எப்படின்றது போய் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேணாம். அது ஒரு பெரிய டைம் வேஸ்ட் தான். நான் சொல்றது எல்லாமே என்னுடைய கருத்து தான். இதுல நேரடியாக முரண் பண்ணலாம். நான் சொல்றது நீங்க ஒரு புத்தகம் வாசிப்பதற்கு முன்னிருந்த மனநிலையை விட அந்த புத்தகத்தை வாசித்து முடித்த பிறகு ஒரு இன்ச்சாச்சும் உயர்ந்து இருக்கு. அப்படி உங்களை உயர்த்தினால் நல்ல புத்தகம் நான் தருவேன். நான் என்னுடைய புத்தக தேர்வு, கதை தேர்வு எல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்படிதான் நீங்க இருக்கும்போது நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த தன்னம்பிக்கை மேல பெரிய மரியாதை இல்லை. 10 நாள் போட்டி சொல்லலாம். 10 நாள் போட்டி சொல்லலாம் எப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் புத்தகம் எழுத மாட்டான். அவன் போட்டி சொல்றாங்க. அவனுக்கு தெரியாத புத்தகம் போடுறான். அதெல்லாம் படிச்சு போட்டி சொல்றான். அப்படிதான் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு போட்டி சொல்லலாம் புத்தகம் 10,000 பேர் படிச்சுதான் வச்சுங்க. 10,000 பேர் 10 நாள் போட்டி சொல்ல ஆயிட்டா மொத்தமா ஆகல. அது வாசிப்பிலே சேர. வாசிப்பு என்பது மனித குலத்தின் வரலாறு இலக்கியம் அப்படி நம்முடைய மாநிலத்தை ஒரு இன்சார்ஜும் உயர்த்துகிற ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அப்புறம் ரொம்ப நுட்பமான இன்னொரு கேள்வி கேட்டார். நீ ஒரு இடதுசாரி, நீ ஜெயமோகன் மாதிரி ஒரு வலதுசாரியுடைய கதையெல்லாம் சொல்ற அப்படின்னா அந்த முரண்பாட்டை நான் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கேன். முக்கியமான அரசியல் ரீதியான வேறுபாட்டை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் படைப்பு என்கிற விஷயத்தில் அதனுடைய இந்த நூற்றாண்டினுடைய மகத்தான ரைட்டர் ஜெயமோகன் தான் வரலாறு அழிக்கவே நினைக்கிறேன். ஆனால் நீங்க சொந்தமான துர்விசுவாசமான வலதுசாரியா இருந்தாங்கன்னா அது அவருடைய அரசியல் பிழை. நம்முடைய பார்வை அவருக்கு ஒரு பார்வை இருக்கும். எனக்கு அது அவசியம் தான். ஆனால் அந்த அவருக்கு ஒரு அரசியல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அவருடைய கதைகள் சொல்லுவார். ஒரு மகத்தான ரைட்டர் தான். சார், எனக்கு ஒரு சின்ன கேள்வி. எல்லாரும் இப்பதான் படத்துல எனக்கு ஒரு சின்ன கேள்வி சார். நீங்க எங்களுக்கு இத அகண்டமே இறையா நீங்க பேச வந்தது எங்களுக்காக தான், எல்லாருடைய ஏழை மாணவர்களுக்காக தான். நாங்க யாருமே எந்த கேள்வியும் உங்க கிட்ட கேட்கல. என்ன காரணம் தெரியுமா சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தை சம்பந்தமா பேசுறவங்க இல்ல புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு முரண்பாடு. அது அந்த பக்கம் இருக்கட்டும், எங்க வாழ்க்கையை தவிர அந்த பக்கம் நீங்க இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வாழ்றாங்க. எனக்கு 2 கேள்விகளை உங்ககிட்ட கேட்கணும். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம், இப்ப மைக்கை இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தகத்தை பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா
எனக்கு அது சரி வர தெரியாது. ஆனா அத நீங்க பிடிக்கிறத பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியும், ஓகே மைக் இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்னு. அப்ப ஒரு புத்தகத்தை பார்த்து நம்ம கத்துக்க போது நம்ம கிடைக்கிற ஒரு அனுபவம். இப்ப ஒரு ஆசிரியர் புத்தகத்தை பார்த்து அவர் வாழ்க்கையில நடந்ததை பற்றி எழுதியிருப்பாரு, அதை நான் வாசிக்கிறதுனால அதே அனுபவத்தை நான் பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இந்த ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு ஆள் ஒரு சிந்தனையோட எழுதுறாரு, அதை நான் வாசிக்கிறேன். அதை வாசிக்கும் போது அவருடைய சிந்தனையை தான் நான் விழுறேனே தவிர எனக்குங்கிற ஒரு சிந்தனையை நான் யோசிப்பேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு சார். அது என்ன கேள்வினா, இப்போ ஒரு மகத்தான ஆள் அப்படின்னு அவங்க எழுதுறாரு ஒரு புத்தகம், அந்த ஆசிரியர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த புத்தகத்தை நம்ம கூட்டுத்தமா பிளைண்ட் தாட்டோட நம்ம நம்பிடுவோம். ஓகே அது பெரிய ஆளு, அதனால அவருடைய சிந்தனையை நம்ம வாசிக்கிறோம், அதுக்கு முரண்படக்கூடாது அப்படின்னு. அந்த இடத்துல புத்தகங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு யோசனை கேள்வி எழுதுறேன். அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசனை கேள்வி கேட்கிறேன். புத்தகம் படிக்கணும்னு கேட்கிறேன். அதான் அவ்வளோ சுத்தி வளர்ச்சி ஒரு புத்தகம் நான் படிச்சேன்னா அவருடைய சிந்தனையை நான் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். படிக்காத விட்டுருக்கேன். எல்லாரும் படிச்சுதான் அவங்களும் ஒண்ணுமே கிடையாது. வாசித்தல் என்பது நான் உங்களுக்கு விளக்கவே முடியாது. அனுபவத்தை வேறு அனுபவம். அப்புறம் நான் விளக்கணும்னா அது என்னுடைய பர்சனல் அனுபவம். தனசிலியாக்காக அது வேற அனுபவம், பல்லவனுடைய அது வேற அனுபவம். அதனால இந்த அனுபவங்கள் பொதுவானது இல்லை. சுதாம் சுவாமி குழந்தைகள் பெண்கள் நாங்கள் ஒரு நாவல் எழுதுவார். அந்த நாவல்ல லட்சம் அப்படின்னு ஒரு பையன் தான். அந்த பையன் பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா பிச்சை எடுத்து சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே பட்டு தூங்கி பஸ் ஸ்டாண்ட்லயே வளர்ற பையன். அந்த நாவல் அந்த பையன் செத்துருவான். அந்த நாவலை வெளியிட வந்த ஜெயகாந்தன் பேசும்போது சொன்னாங்க, இன்னமும் நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் இறந்து போவதை நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் ஒரு நாவலில் ஒரு மனிதன் இறந்து போவதை நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சொல்லிட்டு அடுத்தவரை சொன்னாரு. அதிலும் ஒரு நாவலில் எதுவுமே அறியாத ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை இறந்து போவதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லிவிட்டு, லட்சம் உயிரினங்கள் வாழ்கிற இந்த வாழ்ந்த உலகில் அந்த குழந்தைக்கும் ஒரு இடம் தந்து விட்டு போங்களேன், ஏன் அந்த குழந்தையை சாகடித்தீர்கள்னு கேட்டார். இதெல்லாம் லிட்டரேச்சர் அந்த மனித நேரத்துடைய உச்சம். இப்போ இந்த அனுபவத்தை நான் ஏன் அடையணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அடைய வேண்டாம். இந்த அனுபவத்தை விட இன்னும் மகத்தான அனுபவத்தை புத்தகம் இல்லாத வேறு ஏதோ ஒன்று உங்களுக்கு தரும் என்றால் அந்த அனுபவத்தை நீங்க அடையறதுக்கு நாங்க யாருமே தடையாது. ஓகேவா? ஆமா, அதான் சொன்னாரு, இலக்கியம் வந்து மனிதர்களை திருத்திருமா அப்படின்னு சொல்றாரு. சொன்னாரு, ஒண்ணு இல்ல 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறவங்க இலக்கியம் படிச்சா 200 ரூபாய் கேட்க வைக்கும். அவ்வளவுதான். ஆனா 200 ரூபாய் வாங்கிட்டா இருப்பான். நம்ம எழுத்தாளருடைய வேலை என்னன்னா அந்த 200 ரூபாயும் வாங்க வைக்கிற அளவுக்கு பேசி எழுதுவாங்க. அவ்வளவுதான். அதான் நித்திரை சொல்லுவாங்க. கடைசி கேள்வி ஒரு கேட்டு முடிச்சோம்னா தயாராயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி பாடம் ஒரு புத்தகத்தை படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் வளர்த்துருக்காங்க. இப்போ என்னுடைய இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு சப்ஜெக்ட் சார்ந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் போதும் இல்லை அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கும் போதும் அதே சார்ந்த நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் இதை படிச்சிருக்கேன், இப்போ என்னால இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அவங்க ஒரு கருத்து சொல்லும் போது நான் இந்த புத்தகத்துல இதை பத்தி இந்த கருத்து படிச்சேன் அப்படி என்னால என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியுது. ஆனா அதே வேளையில ஒரு நாவலை நாம் படிக்கும் போது அந்த நாவல் வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதை கடந்து அந்த நாவல் என்னை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு எப்பவுமே என்னுடைய வந்துள்ளது. அப்போ ஒரு கதை புத்தகத்தை ஒரு நாவலையை நான் என்னுடைய கையில் எடுக்கும் போது இது ஒரு வேலை ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குமா, கல்வி சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பிலாசபி சயின்ஸ் அது சார்ந்த ஏதாவது நம்ம படிக்கும் பொழுது எனக்கு அறிவு கிடைக்குது.
ஆனா ஒரு நாவல் வாசிக்கும் பொழுது என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்கிறேன் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறோம். இந்த புத்தகத்துல வந்து ஒரு 104 பக்கம் இருக்கு. 3 மாசமா 40 பக்கங்கள்லாம் வாசிச்சிருக்கேன். பொதுவா எங்களுடைய குடும்பத்துல அமர்வுகள் இந்த புத்தகத்தை நான் கையில எடுத்துருப்போம். பேசக்கூடியவங்களுடைய பேச்சு எனக்கு தூக்கம் வராம இருந்துச்சுன்னா நான் எனக்கு வாசிப்பேன். இன்னைக்கு நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். ஆனா இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறது இந்த 3 வாசிக்கல. இவரோட என்ன ஒரு நண்பர் இந்த புத்தகத்தை எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு காலையில வாங்கிட்டு போனாரு, சாயங்காலம் எப்படி ரிட்டர்ன் பண்ணாரு. வாசிச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னாரு. ஏன்னா அதை நம்பவே முடியல. அப்படிதான் எனக்கு புரிஞ்சு நான் வாசிக்கிறது எவ்வளவு பின்னேற்றம். அப்போ இந்த வாசிக்கணும் ஒரு ஆசை இருக்கு. ஆனா அந்த தொடங்கும் பொழுது வேற பலவிதமான எண்ணங்கள் வருது. அதுக்கு ஒரு விதத்துல இந்த சமூகம் தான் காரணம் அப்படின்னு தோணுது. அதை தாண்டி வருவதற்கும் நாவல்களை விரும்பி வாசிப்பதற்கும் வழி இருக்குன்னு சொல்றேன். ஒரு வழியும் என்னன்னா முடிச்சுருவாங்க ஒரே